ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஷேப்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரீ ஹேண்டாக. இந்த ஷேப்ஸ்லாம் நீங்களுமே ட்ரா பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்க ஒரு 5 டிசைன் மட்டும்தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு உள்ளதெல்லாம் நான் பார்ட் 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீடில் நான் 13 நம்பர் எடுத்திருக்கேன். அண்ட் சில்க் த்ரெட்டில் தான் உங்களுக்கு இந்த டிசைனை நான் போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் சில்க் த்ரெட் அண்டு ஜரி த்ரெட்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நம்ம அந்த ஷார்ப்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மற்ற எல்லா ஷேப்ஸுமே ஈஸி ஆகிடும். அதுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நான் லீஃப் ட்ரா பண்ணிக்கிட்டு அது மேலேயே செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எட்ஜு வந்ததும் நான் பாருங்கள் ஜூம் இன்ல காமிக்கிறேன். அந்த எட்ஜு வந்ததும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சஸ் மேலே கொடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷன் மாறும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். புரியுதா இல்லையா? அந்த குட்டி செயின் ஸ்டிச்சஸ்ங்கிறது தான் நம்ம லாக் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி இதில் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த டேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இந்த மாதிரி ஷேப் யூஸ் பண்ணும்போது பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் திரும்பியுமே இந்த லீஃப் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரியே நம்ம போட்டு முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எண்ட் நாட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்படி லாக் ஸ்டிச்னால் என்னென்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி அதுக்கு தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இதுதான் பேசிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வருது இல்லையா, அதுதான் விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதிலெல்லாம் எந்த ஷார்ப்னஸுமே கிடையவே கிடையாது. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான். மற்றபடி இதில் எந்த காம்ப்ளிகேட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு பிகினர் லெவலாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் செயின் ஸ்டிச்சஸ் போடுவீங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந்த ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் அந்த ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ் போடும் பொழுது நிறைய பேர் சில்க் த்ரெட் பிசுறு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நீடிலோட அந்த ஹூக் பகுதிக்கிட்ட நீங்கள் அந்த த்ரெட்டை கொண்டு போகாமல் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த செயின் ஸ்டிச் ஹேண்ட்லிங் வரும். அதே மாதிரி பிசுறு வந்துருச்சுனாலும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, பிசுறு வந்துருச்சு, சப்போஸ் எனக்கு பிசுறு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல போட முடியல அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி உள்ள 2 செயின் ஸ்டிச் அதுக்கு முன்னாடி போட்டிருப்போம்ல அதை அவுத்து விட்டுட்டு கரெக்டாக உள்ள அந்த இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தாலும் அந்த அந்த இதை நான் பிரித்து விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள த்ரெட்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இது ஒரு டிப்ஸ் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எண்ட் நாட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எண்ட் நாட் வீடியோவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுலேயுமே எந்த எண்ட் நாட்டுமே கிடையவே கிடையாது. நம்ம கண்டினியூஸாக அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போக வேண்டியதான். ட்ராயிங் கொஞ்சம் இதுவாக போட்டிருந்ததால அதுக்கு மேலே கொண்டு போய் கரெக்டாக போட்டுக்கிறேன். மற்றபடி இதில் நான் எந்த ஒரு லாக் ஸ்டிச்சஸுமே கொடுக்கல. நீங்கள் ஒரு பிகினர் லெவலாக இருக்கீங்க, இப்போ தான் நான் இந்த செயின் ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் செயின் ஸ்டிச் எண்ட் நாட்டு எல்லாத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணும்போது உங்களால் ஆரி ஒர்க்கில் ஒரு ப்ரோ லெவல் வரைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களால் வர முடியும். ஸோ வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமையும் மிஸ் பண்ணாமையும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன். நீங்களுமே அதே மாதிரியே கொடுங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு எந்த ஒரு லாக் ஸ்டிச்சஸுமே நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது. நான் எதனால் அந்த ட்ராயிங்கை ஃபாலோ பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ட்ராயிங் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாத மாதிரி இருந்ததால் நான் செயின் ஸ்டிச்சஸில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் போடும்போதே ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான
அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த லாஸ்ட்டாக உள்ள ஸ்கொயர் பாக்ஸஸ்கிட்டேயுமே வந்துட்டோம். இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் வந்து எதுக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறேன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து அந்த நீடிலோட டைரக்ஷன் எல்லா சைட்லேயும் நீங்கள் பண்ணும்பொழுது தான் நாளைக்கு வந்து டிசைனில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே சைடில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடுக்கு போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என் நாட் போட்டுக்கிட்டோம். ஏன்னா அதே ஸ்டெப்புங்கிறதால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இது இது அதே வர்றதால தான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து அந்த இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா கையால் எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி உள்ள தள்ளினாப்பில் அந்த செயின் ஸ்டிச்சஸ் இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பு. இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து நமக்கு ஷார்ப்னஸ் வரும். ஸோ அதுக்காக தான் மேலே உள்ள அந்த இதை காமிச்சிருக்கேன். இந்த ட்ரையாங்குலர் ஸ்டிச்சில் வந்துட்டு நிறையா வந்துட்டு நமக்கு வந்து லாக் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி வரும். அதாவது அந்த ஷார்ப்னஸ் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி அந்த ஓரம் வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் ஜூமினில் காமிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிவிட்டேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச். இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் எல்லா விதமான ஷேப்ஸையுமே ட்ரா பண்ணிக்க முடியும். நார்மலாக ஷேப் இல்லாத டிசைனை வந்து நம்ம அந்த டிசைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே போட போகிறோம். சப்போஸ் வந்து அதில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நான் ஒரு டிசைனை சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களால் எல்லா விதமான ஷார்ப்னஸ் டிசைனையுமே ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அந்தந்த ஷார்ப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு அந்த ஷேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஷார்ப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். நீங்களுமே அதே மாதிரி அந்த ஷார்ப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச்சஸ்ங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு குட்டி செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். இன்னுமே நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸில் வந்துட்டு இன்னுமே நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ்க்குன்னே நான் தனி ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இது வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் லிங்க் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரீ கோர்ஸு. ஸோ யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ உங்கள் கெரியருக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே நம்ம வந்துட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷேப்ஸ்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் வந்துட்டு நீங்கள் எப்போதுமே ஒரு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்காம இருக்கிறேங்கிறதுக்காக நீங்களும் கொடுக்காத இருக்காதீங்க. பின்னாடி ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு உங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த லாக் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதே மாதிரியே அந்த ஹார்ட்டின் ஷேப்போட அந்த ஷார்ப்னஸ்க்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எப்போது போல் என்ன பண்ணணும், அடுத்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூஸாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 2 விஷயந்தான். எந்த இடத்துல வந்துட்டு அந்த எட்ஜஸ் இருக்கோ அதில் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்து நம்ம டேர்ன் பண்ணணுங்கிறது தெரியணும். அதே மாதிரி மற்றது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது மாதிரியே நம்ம அதில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்தா போதுங்கிறது தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஒரு இதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். இதில் நான் நார்மலாக உள்ள ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாத எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இது மட்டும் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது மட்டுமே பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மற்ற எல்லா ஷேப்ஸுமே வந்து நான் பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட்டு வந்து நான் வெட்னஸ்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறதோட நிறுத்திக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். உங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.